வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். அதாவது ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு ஒரு மகன். அந்த மகன் ஏழ்மையை பற்றி அறிந்து கொள்ள இயலாத சூழ்நிலை. தந்தை அவ்வளவு செல்வ செழிப்பில் வளர்த்து கொண்டிருக்கின்றார். பெரியவனானால் வறுமையை தெரியாவிட்டால் அவனுக்கு சிக்கலாகிவிடும் என்று அவனுக்கு வறுமையை தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு ஏழ்மையின் வீட்டிற்கு சென்றார். அந்த நபர் ஏற்கனவே இவரது வீட்டில் வேலை பார்த்தவர், இவரது பண்ணையில் வேலை பார்த்தவர். அவர்கள் வீட்டுக்கு நாங்கள் இந்த பக்கம் வந்தோம் என்று சென்றார். எங்கள் பையன் இதையெல்லாம் பார்க்க வேண்டும், இந்த கிராமத்தை என்று விரும்பினான். அதனால் அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொன்னார். ஐயா, தாங்கள் வந்ததே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அதுவும் தங்கள் மகனையும் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த குழந்தை இந்த மாதிரி இடத்தை எல்லாம் பார்த்திருக்காது, ஏழ்மையை பார்த்திருக்காது. அதற்குத்தான் இப்படி அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொன்னார். அவர்கள் வீட்டில் கொடுத்ததை இந்த சிறுவனும் மகிழ்ச்சியுடன் ராகி களியை அவர்கள் பருப்பு குழம்பு வைத்து கொடுத்தார்கள். சாப்பிட்டான். இந்த நபர் எனக்கு ஒன்றும் வேண்டாம், இளநீர் மட்டும் போதும் என்று குடித்து விட்டார். காரில் மீண்டும் மாலையில் தங்கள் வீட்டை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கேட்டார், தம்பி, நீ இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்கின்றது, அவங்க வீட்டில் 4 நாய் வச்சுருக்காங்க. அவர்கள் சாப்பிட்டது போக ஏதாவது போடுவார்கள், அல்லது எப்படியாவது ஏதாவது போடுவார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வாசலில் இருக்கின்றது ஒன்று. 2வது, அவர்களை சுற்றி தண்ணீர், வாய்க்கால், ஆறு இதெல்லாம் ஓடுகின்றது. அப்புறம் நம்ம வீட்டில் விளக்கு எரிகின்றது, நாம் போட்டு ஆஃப் பண்ணுவோம். இப்படி தான் அவங்களுக்கு நட்சத்திரங்கள் அத்தனையும் அவங்களுக்கு சொந்தமாகி கொண்டு இருக்கின்றது. அதை பார்த்தபடி ரசித்தபடி வெளிச்சத்தோடு இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்றது. நாம் எல்லாம் விலைக்கு வாங்கி இது பண்ணுகின்றோம். அவர்கள் இயற்கை விளைச்சலை எடுத்து சமைத்து உண்கின்றார்கள். இப்படி அவர்களுக்கு எல்லாமே நன்றாக இருக்கின்றது. நம்மளையும் அவங்களையும் ஒத்து பார்க்கும் பொழுது நாம் தான் ஏழை என்று சொல்கின்றான். ஐயோ, மகன் இவ்வளவு புத்திசாலியா என்று தந்தை வியந்து போனார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? வாழ்க்கையானது நாம் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் இருக்கின்றது என்று தெரிகின்றது. அந்த 15 வயது பையன் இவ்வளவு அறிந்து இருக்கிறான் என்று தன் மகனை பெருமையாக நினைத்து கொண்டு மகிழ்ந்தார் தந்தை. நன்றி.